ஆல் இன்றைக்கி பரணி தீபம் அப்படிங்கிறதுனால நான் வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான எண்ணெய், விளக்குக்கு தேவையான எண்ணெய் எல்லாம் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருந்த பாட்டிலில் ஊற்றி ரேக்கில் அடுக்கி வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் ஒன்றா ஒரு ரேக்கில் அடுக்கி வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். இது கன்ஃபியூஸ் ஆகாதான்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கலரை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவேன். இவங்க தான் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஆள். இந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினா. ஆனால் சீலிங்கில் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்த அண்ணா வந்து இதை பண்ண முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக அவங்க கை காலெல்லாம் பிடிச்சி அந்தரத்தில் தொங்க விட்டாச்சு இதையும். ஈவினிங் வந்து தீபம் ஏற்றுறதுக்காக வாசலெல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லையும் சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால இங்கே யாரும் கார்த்திகை தீபம்லாம் கொண்டாட மாட்டாங்க. எங்கள் வீட்டு வாசலில் மட்டும்தான் விளக்கெரியும்னு நினச்சிட்டே நான் விளக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்காக தீபாவளி அப்போவே வந்து வெடியெல்லாம் எடுத்து வச்சுருவோம். எல்லார் வீட்டு வாசல்லையும் விளக்கெரியும். அதுவும் எங்கள் வீட்டு வாசலில் தான் அதிகமாக எரியணும்னு சொல்லி எங்கள் அம்மாவை தொல்லை பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த அகல் வாங்குங்க அந்த அகல் வாங்குங்கன்னு. அதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்வீட் மெமரி மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் என் நேரமும் என்னவோ தெரியல, எங்கள் வீட்டு வாசலில் இன்றைக்கி வீட்டையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு காற்று. அப்புறமா வந்து இருக்கிற விளக்கு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே அழகாக கந்த சஷ்டி கவசம் போட்டு ஏற்றி வச்சுட்டேன். பார்க்கவே வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா எல்லாத்தையும் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு நைட்டு சமைக்கிறதுக்காக கொஞ்சம் க்ராசரி ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் வந்துருச்சு. உங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.